பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்துல இப்போ காய்கறி சாகுபடி ரொம்ப ஜோரா நடக்குது. அதுலயும் தக்காளிக தான் அதிகமா விளைச்சல் பார்த்துருக்காங்க. வடக்கிபாளையம், புரவிபாளையம், நல்லகவுண்டன் பாளையம், ஜமீன் காளிகாபுரம், பெரும்பதி, கோவிந்தனூர், மாப்பிள்ளை கவுண்டன்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் தக்காளி வயல்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச இடமெல்லாம் இருக்கு. கடந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை நல்லா பெய்யாததுனால தக்காளி சாகுபடி அதிகமா இருந்துச்சு. இப்போ அந்த பயிர் எல்லாம் கடந்த மாதம் இறுதியில இருந்து காய ஆரம்பிக்குது. அறுவடைக்கு தயாராகி விட்டது. அதனால மார்க்கெட்டுக்கு தினமும் ரொம்ப அதிகமான தக்காளி வரத்து வர ஆரம்பிச்சிருக்கு. வரத்து அதிகமானா விலை குறையும் தானே. கடந்த 3 வாரமா தக்காளி விலை சரிவுல தான் இருக்கு. இந்த ஒரு வாரம் இன்னும் கம்மி ஆயிடும். மார்க்கெட்ல 1 கிலோ 10 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 12 ரூபாய் வரையும் தான் ஏலம் போகுது. இந்த விலைக்கு பறிச்சா கூட கூலி, லாரி செலவு வரலன்னு விவசாயிகள் சொல்றாங்க. அதனால சில ஊர்கள்ல தக்காளிய பறிக்கவே இல்லாம செடியிலேயே விட்டுட்டு இருக்காங்க. முத்தூர், பொன்னாபுரம், தாளக்கரை, வடக்கிபாளையம், சூளக்கல் மாதிரி இடங்கள்ல செடிகளில் தக்காளி கொத்து கொத்தா பழுத்து தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா வாங்குற விலை இல்லாததால விவசாயிகளுக்கு ரொம்ப நஷ்டம் இருக்கு. செலவு பண்ணி வளர்த்ததுக்கே விலை இல்லைன்னா எப்படி சாகுபடி பண்ணுவது என்று கவலைப்படுறாங்க. அதே மாதிரி நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட முட்டை கோழி பண்ணைகள் இருக்கு. தினமும் 7 கோடிக்கு மேல முட்டை உற்பத்தி ஆகுது. இந்த முட்டைகள் தமிழக சத்துணவு திட்டத்துக்கும் வேற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்புறாங்க. இதுக்கான விலை நாமக்கல்லில தான் நிர்ணயிக்கப்படுது. பொதுவாக குளிர்காலத்துல முட்டை சாப்பிட்றது அதிகம். கோடைக்காலம் வந்துட்டா கொஞ்சம் குறையும். இப்போ கோடை தொடங்கியாச்சு. அதனால மக்கள் முட்டை வாங்குறது குறைஞ்சு போச்சு. மேலும் ரம்ஜான் பண்டிகை நேரம்னால வட மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போற ஏற்றுமதியும் குறைவா இருக்கு. இதனால முட்டை தேவை குறைய பண்ணைகள்ல முட்டை தேக்கமடைய ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி 540 காசு இருந்த முட்டை விலை கடந்த வாரம் 40 காசு குறைந்து 500 காசாக உள்ளது. இப்போ மீண்டும் கூட்டம் வைத்து பேசினதுக்கு அப்புறமா இன்னும் 20 காசு குறைந்து 480 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. கடந்த 6 மாதமா 500 காசுக்கு மேல இருந்த முட்டை விலை இப்போ 480 காசாக குறைந்திருக்கு. இதனால பண்ணைகள்ல தேங்கி கிடக்கிற 15 கோடிக்கு மேலான முட்டைகள் கொஞ்சம் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால சில்லறை கடைகள்ல இன்னும் முட்டை 600 பைசாக்கு மேல விற்பனையாகுது. விலை இவ்வளவு கம்மி ஆயிட்டா நாங்க எப்படி செலவு சமாளிக்கிறது அப்படின்னு பண்ணையாளர்கள் கவலையில இருக்காங்க. இதற்கிடையே கறிக்கோழி விலையில் என்ற மாற்றமும் இல்லாமல் கிலோவுக்கு 120 ரூபாய்க்கு விற்பனையாகுது. மொத்தத்துல பார்த்தா தக்காளி விவசாயிகளும் முட்டை பண்ணையாளர்களும் இருவருமே இப்போ விலை சரிவால கவலையில தான் இருக்காங்க.